வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் இனிய உறவுகளே. இப்போது நாங்கள் இலங்கையின் கொழும்பில் உள்ள ஒரு சீன சுற்றுலா தலத்தை தான் பார்க்க போகின்றோம். பாருங்கள், உள்ளே போய் அதன் விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். வாருங்கள். வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் இனிய உறவுகளே. இப்போது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கையின் கொழும்பின் கோல்ஃபேஸ் என்ற கடற்கரையின் உள்ளே சென்று பார்த்தால் அது சீனாவின் ஒரு சுற்றுலாத்தலம். இதுதான் அந்த சுற்றுலாத்தலத்தின் முன்பக்கம். இது எங்கே கட்டப்பட்டிருக்கின்றது என்றால், கொழும்பில் உள்ள கடலின் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிறது. சீன அரசாங்கத்துக்கு இலங்கையினால் வழங்கப்பட்ட ஒரு கடல் பிரதேசத்தில் கடலின் நடுவிலே சீன அரசாங்கத்தால் கட்டப்பட்ட இந்த சுற்றுலா தலம். இந்த தளத்திலே இதற்கு முன்பாக நீண்டு கொண்டு இன்னும் உள்ளே செல்ல வேண்டும். நான் இது முன்பகுதியே நின்று கொண்டிருக்கின்றேன். அங்கே திரிந்து பாருங்கள், தூரத்தில் அணைக்கட்டு போல் அப்படியே கடலை மறைத்து கட்டிவிட்டு இந்த பகுதியெல்லாம் கடல் நடுவிலே மண் போட்டு நிரப்பி இருக்கிறார். நிரப்பி ஒரு தீவு மாதிரி ஒரு வடிவமைத்து இந்த இடத்தை மாற்றியிருக்கிறார்கள் சீன அரசாங்கத்தினர். அழகாக இவ்வளவு தூரம் கட்டியிருக்கிறார்கள் என்றால் அது பாரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். இது வேறு நாடுகளில் தான் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இலங்கையில் இவர்கள் செய்த இந்த பெரிய செயலை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன். இது ஆரம்பித்தே ஒரு 6 வருடங்களுக்கு மேலாகின்றது. இன்னும் இவர்கள் கட்டி முடிக்கவில்லை. பாருங்கள், அழகான கடற்கரை. அந்த கடற்கரையை மறைத்து கட்டி நடுவிலே மண்ணை நிரப்பி ஒரு தீவு போல் மாற்றியிருக்கிறார்கள். இது இலங்கை அரசாங்கத்தினால் சீன அரசாங்கத்துக்கு
கொடுக்கப்பட்ட குத்தகைக்குத்தான் கொடுக்கப்பட்டதாக நான் அறிகின்றேன். இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. இது பெரிய இடத்து பிரச்சனைகள். அவர்களின் விஷயங்களை நாங்கள் தலையிடக்கூடாது. தூர தெரிகின்றது பாருங்கள், அந்த கட்டிடங்கள் தான் கொழும்பு. அங்கே இருந்து உள்ளுக்கு நடுக்கடலுக்குள்ளே ஒரு பாதை அமைத்து வந்து அந்த கடல் பிரதேசத்தில் ஒரு தீவாக மாற்றி ஒரு சுற்றுலா தளமாக மாற்றியிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் மாலை வேளையிலே வந்து இந்த இடத்திலே நேரத்தை கழிப்பார்கள். வெளிநாட்டவர்களும் இங்கு வருவார்கள். அவர்களும் இந்த பகுதியில் நான் போன நேரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. இல்லை என்றால் அவர்களும் கூட இங்கே வந்து கொண்டுதான் இருப்பார்கள். அழகான ஒரு செயற்கையான கடல் பகுதியாக மாற்றியிருக்கின்றார்கள் இந்த சீன மக்கள், சீன அரசாங்கத்தினர். இது பார்ப்பதற்கு மிகவும் மிக மிக அழகாக இருக்கின்றது. இன்னும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு உள்ளே சென்று காட்டுகின்றேன். இன்னும் நீண்ட தூரத்துக்கு இன்னும் சென்று பார்த்தால் இன்னும் அழகான கட்டிடங்கள் எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். இன்னும் கட்டி முடியவில்லை. இங்கே பாருங்கள், ஒரு சில வெளிநாட்டவர்கள் தான், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்குவதற்கான விடுதி கூட அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அங்கே தூர தெரிகின்ற இடம் தான் இந்த கொழும்பு டவுன், கொழும்பு சிட்டி. அங்கிருந்து தான் பாதை அமைத்து இந்த இடத்துக்கு வர வேண்டும். என்ன சேனல் நேம் என்ன? இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது போட் சிட்டி. எப்படி இருக்கு? இது சூப்பராக ஆகி போட் சிட்டி புளியமாங்களோட அந்த சும்மா ஃபன் பண்ணுறது தெரியும் தானே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் புதுக்கடை. ஓகே. புதுக்கடை வந்தீங்களா? சரி. வந்து பாரு இந்த இவட்ட பன் கடையெல்லாம் ஆகி. ஓகே. பாய். இது FB1 corner. பாய். ஆதிப் தான். பாய் பாய். தம்பி
வெளிநாட்டு மக்களை ஒரு சிலரைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களில் என்னை இருட்டிய வேளையில்தான் இங்கு வருவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் குளித்துவிட்டு கடலிலே குளித்துவிட்டு வந்து நிற்கின்றார்கள். நீங்களும் இங்கு வந்தால் இலங்கை வந்தால் இந்த சைனா ஸ்போர்ட்டை வந்து பாருங்கள். அழகான ஒரு இடம். போர்ட் சிட்டி என்று தான் இது சொல்வார்கள். ஸ்போர்ட் சிட்டி, சைனா போர்ட் சிட்டி. நீங்கள் வரும்போது ஒரு முறை வந்து பாருங்கள். சாப்பாடு தான் கொஞ்சம் விலைகள் கூட. சரி, இத்தோடு இந்த காணொலியை முடிப்போம் என்று நான் நினைக்கின்றேன். சரி நண்பர்களே, இதுதான் சாப்பிடுகின்ற இடம். இதோடு இந்த காலையை முடித்துக்கொண்டு உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அடுத்த காணொலியில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி என் உறவுகளே. இதுவரை இந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நல்ல ஒரு காணொலியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மகேந்திரன் நடா. நன்றி, வணக்கம்.